ஹலோ விவர்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன்னு கேட்டா, நம்ம இங்கிலீஷ் படங்கள் பார்க்கும்போது சப்டைட்டில்ஸ் போட்டிருந்தும் நமக்கு புரியாம இருக்கு அப்படின்னா, அந்த வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. மல்டிபிள் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். அது தவிர அதுல உள்ள அந்த வெக்காபுலரி, அந்த இலக்கணம், அந்த ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஹாரி பாட்டர், அதுல வந்து when I call your name you will come forth. நான் உன் பேரை சொல்லும் போது நீ முன்னால வரணும் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம். இந்த வென்னு, ஆஸ் சூனஸ், அப்புறம் வந்து ஆஃப்டர், பிஃபோர், அன்லஸ், அன்டில், த மொமெண்ட், ஓஎன்சி, ஒன்ஸ், இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வரும்போது ஒன்ல வந்து சிம்பிள் பிரசன்ட்ல வரும். இதுல பாருங்க கால், அதுல பாருங்க யூ வில் கம். எக்ஸாம்பிள், ஆஸ் சூனஸ் ஐ ரீச் மதுரை ஐ வில் கால் யூ. நம்ம மதுரைக்கு போன உடனே நான் உன்னை கூப்பிடுவேன் அப்படிங்கிறது மாதிரி. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த சினிமா படங்கள்ல நிறைய இருக்கும். மல்டிபிள் மீனிங் இருக்கும். இது நம்பர் 1. அடுத்து பார்க்கலாம். நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்த பாருங்க, ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற அந்த படத்துல ஹோம் கமிங், டோன்ட் லெட் ஹிம் இன்டிமிடேட் யூ. இன்டிமிடேட் அப்படிங்கிறது ஃப்ரைட்டன், ஸ்கேர், த்ரெட்டன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது இந்த லெட் அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்கு பாருங்க, அது வந்து பக்கத்துல உள்ள இந்த ஹிம் அப்படிங்கிற ப்ரோனவுன் வரும்போது TO2 இருக்காது, அதாவது எடுக்காது. அது வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். allow him to intimidate, let him intimidate, allow him to intimidate, allow him to go, allow him to leave, let him leave. இந்த மாதிரியான இது let him, அதாவது இந்த இடத்துல இன்டிமிடேட் அப்படிங்கிறது ஃப்ரைட்டன், பயங்காட்டுறது, ஸ்கேர், பயங்காட்டுறது அப்படின்னு அர்த்தம், த்ரெட்டன் பண்றது அப்படின்னு அர்த்தம். இது ஸ்பைடர்மேன் படத்துல வருது. அடுத்ததை பார்க்கலாம். நம்பர் 3 நம்ம பார்க்க போறோம். இந்த 3ல த மீன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு சினிமா, ஐ நோ வாட் ஹோம் ஸ்கூல் இஸ், ஐ எம் நாட் ரிட்டார்டட். இந்த ரிட்டார்டட் அப்படிங்கிற பார்த்தா சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு சில விஷயங்கள் புரியும். அதாவது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் படிக்க ஒரு குழந்தை வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும். ரிட்டார்டிங் சைல்டு நாங்கள் சொல்லுவோம். அதை நம்ம 9 வந்து 6ஆ நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, 8 வந்து சைபரா நினைக்கக்கூடிய ஒரு தன்மை. இது பாருங்க, ஐ நோ வாட் யுவர் ஹோம் ஸ்கூல் இஸ், ஐ எம் நாட் ரிட்டார்டட். ஸோ ஆக்சுவலி நெவர் பீன் டு எ ஸ்கூல் பிஃபோர். அதாவது ஹோம் ஸ்கூல்ல எனக்கு என்னன்னு தெரியும், நான் ஒன்றும் புரியாத ஒரு ஆள் கிடையாது. அதாவது நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு இது வரைக்கும் போனதே இல்லை அப்படிங்க பாரு. ஐ எம் நாட் ஸ்கரீடு டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்குற அப்படிங்கறது கூட இதை சொல்லலாம். இந்த மீன் கேர்ள்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு வசனம் வரும். இந்த வசனத்தை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிடணும். ஹோம் ஸ்கூல்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டுல இருந்தே நம்ம கத்துக்கிட்டது பேரு ஹோம் ஸ்கூல். ரிட்டார்டட் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, மனநிலையை பொறுத்து அது. அந்த மாதிரியான ஒரு வசனங்கள் அந்த த மீன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற சினிமால வருது. அடுத்தால பார்க்க போறோம். அடுத்த ஒரு ஸ்லைடை பாருங்க. கியூரியஸ் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு படம். அதை வந்து அந்த வென்னுடைய யூசேஜ் மறுபடியும் வருது பாருங்க. வென்னு, ஆஸ் சூன் அஸ், நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது ஆஃப்டரு, பிஃபோரு, அந்த மாதிரி ஆஸ் சூன் அஸ், அந்த ஒன்ஸ், த மொமெண்ட், இந்த மாதிரியான வார்த்தைகள். He will have an appetite when he wakes up. He will have an appetite. Appetite னா பசி. அவர் எந்திக்கும் போது ரொம்ப பசியா இருப்பார். I should probably make a sandwich. நான் வந்து சாண்ட்விச் கண்டிப்பா தயார் பண்ணி ஆகணும். I should probably make a sandwich. பசியா இருப்பார் எந்திக்கும் போது, நான் வந்து சாண்ட்விச் பண்ணி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுல இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வென்னு ஸ்ட்ரக்சர். அப்புறம் வந்து வென்னு ஒயில் வராது, வென்னு வரும், as soon as, ஆஃப்டர், அந்த மாதிரி. இப்ப நான் ஒரு 8-9 கனெக்டர்ஸ் சொன்னேன். அந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்து இதுல ரொம்ப ஜாஸ்தியா வரும். அடுத்த ஸ்லைடை பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு பாருங்க. கன்றாவி அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. ஷிட். இந்த வார்த்தை அடிக்கடி வந்து இங்கிலீஷ்காரங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்மளையும் சில பேர் யூஸ் பண்ணாங்க. புல் ஷிட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது we get treated like shit in this job. இந்த ஜாப்ல ரொம்ப ஒரே கன்றாவியா இருக்கியா, நம்மள சரியாவே நடத்த கொடுக்காங்க. யூ ஆர் டாக்கிங் ஷிட், நீ வந்து கன்றாவியா பேசுற, உன் பேச்சு சரியில்லை அப்படின்னு. இது வந்து ஸ்லாங் வேர்டு அப்படிங்கும்போ டபு, இது ஸ்வேர் வேர்டும்போ. இது டு தே நோ அபவுட் ஆல் திஸ் ஷிட். இந்த கன்றாவி அவருக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு இந்த கன்றாவி பத்தி தெரியுமா அப்படிங்கிறது. புல் ஷிட்டு, அந்த நம்ம வந்து ஜாப்ல வந்து நம்மளை வந்து சரியா ட்ரீட் பண்ணாம கன்றாவியா ட்ரீட் பண்றது, மோசமா ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி இடங்கள்ல இதை வந்து பயன்படுத்தலாம். இதுவும் சினிமா படங்கள்ல வருது, இங்கிலீஷ் சினிமா படங்கள்ல வருது. ஒரு சினிமா படத்துல ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃப்ரீக் அவுட் அப்படின்னு ஒரு ஃப்ரீக் அவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், பயம், கோபம் என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்.
அதாவது எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா புரிஞ்சிடும். காக்ரோச் இஸ் ஃப்ரீக்கிங் மீ அவுட். எனக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா ரொம்ப பயம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அந்த ஃபியர் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப ஃப்ரீ கோட்டுங்கிறது இங்க எடுத்துக்கிட்ட பொறுத்து தான். அதனாலதான் சப்டைட்டில்ஸ் போட்டுமே சில பேருக்கு புரியாத காரணம் வந்து இந்த மாதிரியான காரணங்கள். இது ஒரு ஸ்லைடு. அப்புறம் நம்ம ஒரு ஸ்லைடை பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடை பார்க்கலாம். இட் சக்ஸ். சக்ஸ் அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் லைக் இட். எக்ஸாம் பாருங்க. ஸ்டேயிங் அட் ஹோம் சக்ஸ். வீட்லயே முடங்கி கிடக்கிறது ரொம்ப எனக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. அது நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் டிவியா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம், என்னன்னா தேர் நியூ டிவி, தேர் நியூ மிக்சி, தேர் நியூ கிரைண்டர், தேர் நியூ கிரைண்டர் சக்ஸ் அப்படின்னா அது சரியில்லை, எனக்கு அது விருப்பம் இல்லை. ஸ்டாப் சக்கிங் யுவர் தம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதை வரல சூப்பர் தான் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இட் சக்ஸ் அப்படின்னா அப்ஜெக்ஷனபிள், அதாவது சம்திங் வெரி பேட் அப்படின்னு அர்த்தம். பிடிக்காதது, எனக்கு கொஞ்சம் கூட அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. SUCKS சக்ஸ், இதுதான் மீனிங். அடுத்த ஸ்லைட பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட பாருங்க. ஆர் யூ கெட்டிங் அலாங் வித் யுவர் நியூலி வெட். புதுசா கல்யாணம் ஆன அந்த பொண்ணு கூட நல்லா இருக்கேப்பா, புதுசா கல்யாணம் ஆன அந்த கணவர் கூட நல்ல ஒரு உறவு இருக்குதா அப்படிங்கிறது. இந்த குட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் கெட்டலாங்க. இது கெட்டான்னு கூட சொல்லலாம். ஆனா ஃபாலோ அவுட் அப்படிங்கிறது அடிக்கடி சண்டை போடுறது. ஸோ இந்த மாதிரி கெட்டான் இதை வந்து இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ், ஃப்ரேசல் வெர்புன்னு நாங்க சொல்லுவோம். இதை வந்து நம்ம அதாவது நிறைய வந்து பயன்படுத்த பார்க்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி பயன்படுத்தும் போதுதான் நமக்கு வந்து அந்த லாங்குவேஜினுடைய ஆழம் வந்து டெப்த் வந்து நல்லா புரியும். இதான் இந்த ஸ்லைடு சொல்லுது. அடுத்த ஸ்லைடு ஐ எம் அஃப்ரைட். அப்படிங்கிற ஐ எம் சாரி. இது இங்கிலீஷ்காரங்க அடிக்கடி இதை பயன்படுத்துவாங்க. ஐ கான்ட் கோ வித் யூ, ஐ கான்ட் டூ தட், ஐ கான்ட் ஸ்லீப், ஏதோ ஒன்னா ஐ எம் அஃப்ரைட் சொல்லிட்டு அன்பிளசண்டா உள்ள சில விஷயங்களை நீங்க சொல்லிட வேண்டியது. ஐ எம் சாரி, ஐ கனாட் டூ தட், என்னால அதை பண்ண முடியாது. ஐ எம் சாரி, ஐ காண்ட் பை தட், என்னால வாங்க முடியாது. என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அந்த காண்ட்டுக்கு பிறகு வெர்பு ஒன்னு தான் போடணும். ஐ எம் அஃப்ரைட் அப்படின்னா ஐ எம் சாரி, என்னால செய்ய முடியாது, என்னால தூங்க முடியாது, என்னால அவர் கூட போக முடியாது, என்னால வந்து என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஐ எம் அஃப்ரைட் அப்படின்னா ஐ எம் சாரி. அடுத்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடு பாருங்க. த டிஃபெண்டர் லாயர் டோர் இன்டு த ப்ராசிக்யூஷன் விட்னஸ். அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னா டோர்ன்ட்டு அப்படின்னு கிளின்னு கிழிச்சிட்டார். அந்த லாயர் இருக்காரு, டிஃபெண்டர் லாயர் இருக்காருல்ல, ப்ராசிக்யூஷன் விட்னஸை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டார். அவரை மடக்குன்னு மடக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி டேர் இன்டு. இது ஒரு ஃப்ரேசல் வெர்பு. ஃப்ரேசல் வெர்புனா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வெர்புக்கு பக்கத்துல ப்ரிபோசிஷன் இருக்கும். அந்த ப்ரிபோசிஷன் வந்து ஒரிஜினல் மீனிங்கை மாத்தி விட்டுரும். இந்த மாதிரியான நிறைய இருக்கு. லுக் டு, லுக் அப், லுக் அவுட்டு, லுக் ஆஃப்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. டேர் டவுன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வேணா நீங்க வந்து அந்த வெர்பு கூட எந்த ப்ரிபோசிஷனை சேர்க்கிறீங்களோ அதுக்கு தந்தாலும் அதனோட மீனிங் வந்து மாறும். இங்க வந்து டிஃபெண்டர் லாயர் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸை கிளின்னு கிளிக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த ஸ்லைட பார்க்கலாம். டோன்ட் யூ பிரெத் எ வேர்ட் யூ சா ஹியர். மூச்சு விடப்படாது இங்க பார்த்தத. பிரெத் எ வேர்டு, அது பிரீத் இல்ல, பிரெத் எ வேர்டு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பார்த்தத கொஞ்சம் கூட மூச்சு விடக்கூடாது அப்படிங்கிற பாருங்க. நம்ம பேசுறதுக்கும் இந்த சினிமா படங்கள்ல உள்ள வசனங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதாவது ஒரு யானிங் கேப் அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இடியம்ஸ் தான். நிறைய கேப் இருக்கும். அப்ப அந்த கேப்ல நம்ம புகுந்து விளையாடணும். அப்படின்னா தான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ டோன்ட் யூ பிரத் எ வேர்ட் இஸ் ஹியர். இங்க பார்த்தத மூச்சு விடக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லைடு. இது பாருங்க. அந்த புட் மீ ஆஃப், அந்த ஆஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரிபோசிஷன், அது அவே அப்படிங்கிற ப்ரிபோசிஷன்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டது. ஹி புட் மீ ஆஃப் வித் அன் எக்ஸ்கியூஸ். ஏதோ ஒரு காரணம், சாக்கு போக்கு சொல்லிட்டு மெதுவா என் கூட நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நான் வர்றதை விரும்பல, நான் அவர் கூட இருக்கிறத ஒரு விரும்பல, அப்படிங்க அவரோட நேரத்தை செலவழிக்கிறத ஒரு விரும்பல, அதனால மெதுவா தள்ளி விட்டுறாரு என்னைய அப்படிங்கிற அர்த்தம். இது புட் மீ ஆஃப் வித் அன் எக்ஸ்கியூஸ். எக்ஸ்கியூஸ் அப்படின்னா ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்றாரு. லேம் எக்ஸ்கியூஸ்னா நொண்டி சாக்கு. இந்த சாக்கு போக்கு சொல்லி மெதுவா நம்மளை தள்ளிவிட பார்க்காரு, என்ன தள்ளிவிட பார்க்காரு அப்படிங்கிறத எவ்வளவு அழகா அந்த வசனங்கள் பாருங்க. புட் மீ ஆஃப் வித் அன் எக்ஸ்கியூஸ். இது நேரடிவ் மீனிங்லாம் கண்டிப்பா கிடைக்காது, ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் கிடைக்கும். இந்த மாதிரி டயலாக்ஸையும் சினிமா படங்கள்ல யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம சினிமா பட டயலாக்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா
அந்த அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல என்ன அர்த்தத்துல வருது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிரேசல் ஒர்க்கா, இடியமா, அது வெறும் ஃப்ரேஸா, இல்லைன்னா மல்டிபிள் மீனிங் கொடுக்கக்கூடிய அந்த கலெக்டேஷனா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஆங்கில படங்கள் பார்க்கும்போது நல்லா புரியும். அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம நிறைய பார்க்கும்போது நமக்கு இங்கிலீஷ் படங்கள் பார்க்கறது, நல்ல இங்கிலீஷ் பேசுறது, அந்த தன்மைலாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைய ரொம்ப ஆழமா விதைச்சிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்ல பிடிக்கும். ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஆல் பெல் ஐகானை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.